வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அடி பிடிக்காமல் நமக்கு ரைஸ் நல்லா உதிரியாக சூப்பராக சிம்பிளான மெத்தடில் நீங்கள் நம்ம எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 500 கிராம் அளவான நம்ம மட்டன் எடுத்துருக்கோம் வித் போனோட. இதை ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதோட தண்ணியை தான் நம்ம பிரியாணிக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஒரு 4 விசில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் விசில் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது, பிரியாணி டேஸ்ட்டும் உங்களுக்கு இருக்காது. இப்போ நம்ம 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரியாணி செஞ்சிடலாம். இப்போ ஒரு 5 லிட்டர் அளவு குக்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி இந்த மாதிரி 3 லிட்டர் அளவான பேன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் நம்ம 1/2 கப் அளவுக்கு கடலை எண்ணெய் நம்ம சேர்த்துருக்கோம். பிரியாணிக்கு கடலை எண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கிறோம். பட்டை ஒரு பெரிய பீஸாக 2 நம்ம உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கிராம்பு ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த அரோமா வந்ததுக்கப்புறமா நம்ம மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நம்ம நீல நீளமாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடியாக நறுக்கிற வேண்டாம், இந்த மாதிரி நீல நீளமாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடலை எண்ணெயில் நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா நமக்கு பிரியாணி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, அதனால் நம்ம ரொம்ப காரம் சேர்க்க வேண்டாம். இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அதே அளவான நம்ம புதினா இலைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கொத்தமல்லி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு நீங்கள் புதினாவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்து கூடவே நல்லா நம்ம வதக்கலாம். பிரியாணிக்கு நீங்கள் வெங்காயத்தை நல்லா நீங்கள் வதக்கணும். அதே போல் தக்காளியும் நீங்கள் நல்லா வதக்கினா தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ இந்த டைம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு 1/2 கப் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இதில் இஞ்சி 50 கிராம், பூண்டு 25 கிராம் நம்ம சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். பூண்டை விட இஞ்சியோட அளவு அதிகமாக இருந்தால் தான் நமக்கு பிரியாணி நல்ல சுவை நமக்கு கிடைக்கும். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனையும் போயிருச்சு. இந்த டைம் நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும் பொழுதே நம்ம பாதி சேர்த்துருக்கோம். இது கூடவே நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் பிரியாணி பவுடரும் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்கள் தயிர் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அது அந்த பீட் பண்ண தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய், தயிர், இஞ்சி பூண்டு 3மே ஒரே அளவான மெஷர்மெண்ட்டு தான். இது 3 தான் பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி ஒரு பேலன்ஸ்டான ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும். தயிரை நீங்கள் பீட் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா நம்ம வதக்கிட்டோம். இந்த டைம் நம்ம தக்காளி மீடியம் சைஸ் அளவு தக்காளி 3 நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 வெங்காயத்துக்கு 3 தக்காளி நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா இந்த மசாலா கூட நல்லா கொலைய வெந்து வர்றோம் நம்மளுக்கு. இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளியில் மசாலா இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் 4 விசில் வச்சது பாருங்கள், இந்த மாதிரி கறி நல்லா தனியாக வருது. இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு பிரியாணி. இல்லை உங்களுக்கு டைரெக்டாகவே செய்ய தெரியும்னா நீங்கள் அதுவும் ரொம்ப நல்லது தான். மட்டன் பீஸை போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா நம்ம தனியாக தான் வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது மசாலாலாம் மட்டனில் நல்லா மிக்ஸ் ஆகும்.
இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ அளவுக்கு நம்ம வந்து பாஸ்மதியை வந்து ஊற வச்சு நான் வச்சுருக்கேன். 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இது வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து ஒரு 2.5 கப்பு அளவுக்கு இருந்தது. இது கூடவே நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை நீங்கள் சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். மட்டனும் சூப்பராக இருக்கும். அது கூடவே பிரியாணியும் நமக்கு நல்லா உதிரியாக நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கொடுக்கும், நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தண்ணியை நல்லா ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம பாஸ்மதி அரிசி அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த செய்முறை வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணி செய்ய தெரியாதவங்களுக்கும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அருமையாக வரும் பிரியாணி. இப்போ நம்ம தண்ணி வந்து ஃபுல்லாகவே ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாஸ்மதியை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அரிசியை போட்டதுக்கப்புறமா ரொம்பவே நம்ம வந்து கிண்டிடக்கூடாது, இல்லாட்டி அரிசி உடஞ்சிரும். அதனால் மெதுவாக தான் நம்ம வந்து கிண்டணும். பாஸ்மதி அரிசிக்கு வந்து தண்ணியோட அளவு ரொம்பவே முக்கியம். ரொம்ப கம்மியாக ஊற்றினாலும் நமக்கு அரிசி வேகாத மாதிரி இருக்கும், கூட ஊற்றினோன்னா குழஞ்சிரும். அதனால் கரெக்டான அளவு நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். புளிப்பு உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா ஊற்ற வேண்டாம், கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த டைம் வந்து உப்பு காரம் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், ஹை ஃப்ளேம் வச்சு இறக்கியாச்சு, ஸ்டீமும் போயாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடியாக இருக்கும். பாருங்கள் ரைஸ் எல்லாம் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் அடி கூட பிடிக்கல. ஒவ்வொரு அரிசியும் நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரியாக நமக்கு சூப்பராக வந்திருக்கு. மட்டனுமே நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போ நமக்கு சூப்பரான அடி பிடிக்காத மட்டன் பிரியாணி நமக்கு தயாராகிருச்சு. நல்லா உதிரியாகவும் சூப்பராக நமக்கு அருமையாக வந்திருக்கு. இந்த முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.